நீங்க உங்க அப்பாவை எந்த அளவுக்கு ரொம்ப மிஸ் பண்றீங்க? வார்த்தைகளே இல்லை. அப்பா இறந்துட்டாங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இறந்துட்டாங்க. நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை. சின்ன வயசில் நமக்கு தெரியாதுல்ல, நமக்கு ஒரு அறியாத வயசு. அவங்க எது செஞ்சாலும் நமக்கு ஓகேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு மெச்சூர் ஏஜ்க்கு அப்புறமா அவங்க பண்ணுறது எல்லாமே நமக்கு அப்போ தான் புரியவே வரும். நாங்கள் மெச்சூர் ஆகி எங்களுக்கு ஒரு அறிஞ்ச வயசு அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்கள் கூட இல்லை. அந்த பிளேஸ் வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது இது வரைக்கும். அது வந்து நான் அவர்கிட்ட சொல்ல முடியும். நான் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். ஐ மிஸ் யூ சொல்கிறத விட வேறு எதுவுமே வார்த்தையே கிடையாது. லவ் யூங்கிறது கூட இல்லை, மிஸ் யூ அது மட்டும்தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. அம்மா வந்து அப்பா இல்லாத ஒரு பிளேஸை வந்து அவங்க இது வரைக்கும் நான் அப்பா வந்து நினைக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்த அம்மா வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து 2 பேருமே லைஃப்பில் வந்து ஒரு நான் இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் வந்து காரணம். இன்னைக்கு வந்து நம்ம தனுஷ் சார் சொல்லுவார், பூனை எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த மாதிரி அப்பா அம்மா எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்கள பற்றி பேசினா எமோஷன் ஆகிடுவேன். ஸோ லவ் யூ அப்பா, லவ் யூ அம்மா, மிஸ் யூ அப்பா. உங்க லைஃப்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? எப்பயுமே என் தாத்தாவை மட்டும் தான் நான் மிஸ் பண்ணுவேன். என் தாத்தானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் உயிரே அவர் தான் நினைச்சேன். கடைசியில இப்போ இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அவர் இல்லாதப்போ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில் மிஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சின்ன வயசுல இருந்தே அவர் தான் என்னை வளர்த்தாரு. அப்பா அம்மாவோட ஆசையா வளர்த்தது அவர் தான். ஆனாலும் அவரை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு நிமிஷம் கூட நினைச்சது கிடையாது. ரொம்ப மிஸ் பண்றேன் அவரை. சேம் எங்க தாத்தாவை தான். அவர் என்னை விட்டு பிரிஞ்சு 2 மாசம் ஆகுது. அவர் இல்லாமலே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன தேவைன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 2 மாசமா நான் கஷ்டப்படுறத அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சிப்லிங்ஸ் தங்கச்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தங்கச்சியே இல்லைண்ணா. தங்கச்சியே இல்லை, 2 அண்ணனுங்க. ஏன்டா இவனுக்கு கூட நான் பிறந்தது தப்பா இல்லை என் கூட இவனுக்கு பிறந்தது தப்பானே தெரிலண்ணா. பெரிய அண்ணன் இன்னொரு அண்ணன் அடிப்பான், இன்னொரு அண்ணன் என்ன அடிப்பான். நான் யாரை ப்ரோ அடிக்கிறது? எனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லை ப்ரோ. உங்க லைஃப்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? மகான்ற பர்சன் மிஸ் பண்றேன். அவங்க என்னுடைய ஆள். அவங்க எதனால அவங்க ரொம்ப உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கா? 3 மந்த் தான் இருக்கும் பேசி, அதுக்குள்ளே சரியா பேசுறது இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க. என் லைஃப்ல என் அண்ணாவை மட்டும் மிஸ் பண்றேன் ரொம்ப. என் அண்ணா சின்ன வயசுல இருந்தே நல்லா ஜாலியா விளையாடுவான், என் கூடவே இருப்பான். என்னை ஏன்னா எது சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால அண்ணனாலே வந்துட்டு அம்மாவுடைய செல்லம் தான். எங்க 2 பேருக்குமே ஈக்குவலா தான் பார்ப்பாங்க. உங்க லைஃப்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்பா அம்மா விட அவங்க கிட்ட தான். இப்ப நமக்கு எதனா பர்சனல்னா பாப்பா அம்மா கிட்ட இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட இருக்காது. ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா இருக்காது. அதனால ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பெஸ்ட். இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா இவங்களையும் மிஸ் பண்ணுவேன். உங்க லைஃப்ல நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? எங்க அண்ணா தான் மிஸ் பண்ணுவேன். உலகத்துக்கு வந்து என்னை கொண்டு வந்தது அப்பா அம்மா தான் அப்படின்னா, அதுக்கு அடுத்தது என்னை இப்போ வரைக்கும் டிராவல் பண்ணி கொண்டு போறது, ஒரு சொசைட்டி என்னை கொண்டு வந்து விட்டது யாருன்னு கேட்டா அண்ணா தான் சொல்லுவேன். அண்ணா இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னா என்னோட லைஃபே எங்க அண்ணா தான். அதுக்கப்புறம் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல லைஃப் பார்ட்னர் யாராச்சும் வந்தா அந்த இடத்துல அவங்களுக்கு நான் கொடுப்பேன்.